அதே பாய்லர் சாலிட் டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் பேலன்சஸ் எப்படிலாம் சார் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பேலன்ஸ் பார்த்து பாய்லர் எப்படிலாம் ஹீட் பேலன்ஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு மெத்தட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஹீட் ஹெச்எஸ் இது வந்து கண்டென்சி ஆஃப் த பவர் பிளான்ட் இருக்குது. எனர்ஜி இன் ஃபியூயல்ஸ் 100% உள்ளே கொடுக்குறோம். அது எலக்ட்ரிசிட்டிஸ் வந்து 25-40% எடுக்கிறோம். ஹாட் ஃப்ளூ கேஸஸ் வந்து மேலே டாப் ஆஃப் தி ஏரோ மார்க்கில் வந்து பாருங்கள். ஹாட் ஃப்ளூ கேஸஸ் வந்து லாஸ் வந்து 15-20% கொடுத்துருக்கோம். இந்த டவுன்வேர்டு ஏரோ மார்க்கில் வந்து ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் லாஸஸ் வந்து 10-50% வந்து இருக்குது. ஹீட் ரிஜெக்ஷன் வந்து பை கண்டென்சிங் 35-40%. ஹீட் பேலன்சிங் இன் ஸ்டீம் பிளான்ட். அதுக்கு அவைலபிள் ஆஃப் த ஹீட் எங்கெங்கெல்லாம் சார் ஹீட் ஆகுது அவைலபிள் ஆஃப் த ஹீட் இதில் பார்த்துக்கணும்னு வச்சுங்களேன். அவைலபிள் ஆஃப் த ஹீட்லாம் பார்த்தோன்னா இந்த கிராஸ் ஹீட்டிங் இந்த வேல்யூ ஆஃப் த ஃபியூல் 30-40%. இந்த லோடு வந்து 50-60% கொடுக்குறோம். ஹீட் லாஸஸ்னா H2 கிடைக்கிது, CH4 இருக்குது, C3H4 H6 கிடைக்கிது. இது வந்து கேஸ் டெம்பரேச்சர்ஸ். த அவைலபிள் த ஹீட் கிராசிங் த ஹீட்டிங் வேல்யூ of the fuel, the enthalpy minus enthalpy the lost from the process of the hot gases, the gas temperatures. மேலே கொடுத்த டேபிள்லாம் கேஸ் டெம்பரேச்சர், பாட்டமில் 0, 400, 800, 1200, 1600, 2000, 2400, 2600, 2800, 3200 அந்த கேஸ் டெம்பரேச்சர். இது வந்து அவைலபிள் த ஹீட் வந்து எவ்வளோ 10, 20, 30, 40, 60 வந்து 100 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கு வந்து ஹீட் எந்த அளவுக்கு அந்த ரேஷியோஸ் வந்து டிவைஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுதுன்றதுக்காக. ஹென்ஸ் அனதர் ஒன்று பார்த்தோன்னு வச்சுக்கலாம், அந்த டிபிக்கல் பாய்லர் கான்ஃபிகரேஷன்ஸ் இப்படி தான் சார் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் வந்து அந்த சாலிடுக்காக கொடுக்கும் பாய்லரோட திருப்பி எகைன் வந்து நம்ம அதை பார்க்குறோம். த டைப்ஸ் ஆஃப் த சூப்பர் ஹீட்டர்ஸ் மேலே சூப்பர் ஹீட்டர் காயில் ஒன்று இருக்குது, ப்ரீ ஹீட்டர் இருக்கும், ஆப்ரேட்டருக்கு எக்கனாமிசர் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாய்லர் வந்து வாட்டர் டியூப் வந்து எங்கே வரும்னு பாருங்கள். இது வந்து பேனிக் கம்பஷன்ஸ் பாய்லரோட ஹைட்டு, பாய்லர் கம்பஷன் சேம்பர் வந்து உள்ளே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ தான் நம்ம சாலிடாக இருந்தாலும் நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணுறோம். ஆப்டிமைசேஷன் ஆஃப் த எக்ஸஸ் ஆஃப் த ஏர் வந்து உள்ளே நம்ம கொடுக்குறோம். இந்த ஃபியூல் டைப்பில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தது. அதில் தான் ஒன் ஆஃப் த டைப் வந்து இந்த சாலிட் டைப் தான் பார்க்குறோம். இந்த கோல் கேஸ் ஆயில் அண்ட் ரேட் ஆஃப் கம்பஷன்ஸ். ஃபர்னஸ் கம்பஷன் டிசைனர் influences combustion time, the mixing temperature, types and number of the burning which affect of the fuels the air mixing, the burning turn downs, the air preheater oxidations, engage combustion rate, excess of the air rate to the high, increased sensible heat losses. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 types of the ranges of the graphics நம்ம கொடுத்துருக்கோம். potential energy losses due to the first one வந்து அந்த greenish உள்ளது வந்து potential energy losses due to the incomplete combustions. அப்படின்னா என்ன சார் பார்த்தீங்கன்னா சில பொருள் எரியாமல் திரும்ப அப்படியே இருக்கிறது சில கொடுக்குற ஃபீல்ஸ் வந்து. அடுத்து வந்து ரெட் லைன் வந்து டோட்டல் லாஸஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து another indications of the green line வந்து sensible the loss due to the temperature. ப்ளூ லைன் வந்து லேட்டன்ட் ஹீட் வந்து அவரேஜாக போகும் டியூ டு H2O. இந்த ஃப்ளூ கேஸஸ் டெம்பரேச்சர் கீழே உள்ள அந்த ரேட் பார்ப்போம். ஏர் ரேட் டு த ஹை இன்க்ரீஸ் சென்சிபிள் ஹீட் லாஸஸ். செகண்ட் ஒன் வந்து ஏர் ரேட் த டு லோ இன்க்ரீஸ் த பொட்டென்ஷியல் ஹீட் லாஸஸ். இந்த ஃப்ளூ கேஸ் டெம்பரேச்சர் வந்து டு த ஹை இன்க்ரீஸ் சென்சிபிள் ஹீட் லாஸஸ். ஆப்ரேட்டிங் எக்ஸஸ் ஆஃப் த ஏர் ரேஞ்ச் ஃப்ரம் தி காமன் ஃபியூல்ஸ். இதில் பார்த்துட்டோன்னா இந்த ஸ்மோக்கும் இதில் வந்து என்னென்ன சார் எக்ஸஸ் ஏர் இருக்குது, பர்சன்டேஜஸ் வந்து அனதர் ஒன்ஸ் வந்து எக்ஸஸ் ஏர் இருக்குது, அனதர் ஒன் டெம்பரேச்சர் இருக்குது. இது வந்து எஃபிஷியன்சி கிடைக்குது. கார்பன் மோனாக்சைடு ஸ்மோக் எந்த அளவுக்கு போது எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிடிமினஸ் கோல் நம்ம யூஸ் பண்ணுறோம். நார்மலைஸ் வந்து கோலில் வந்து சாலிட் கோல் யூஸ் பண்ணி பிடிமினஸ் கோல் மீடியம் ஃபியூயல் கோல் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நேச்சுரல் கேஸஸ் இதில் யூஸ் பண்ணால் இந்த ஆப்டிமைசேஷன் ஆஃப் த எக்ஸஸ் ஆஃப் ஏர் ரேஞ்ச். இந்த பிடிமினஸ் கோல் வந்து 25-30-80%. இந்த பிடிமினஸ் ஃபியூயல் வந்து யூஸ் பண்ணுறதுனால 15-35% வரும். நேச்சுரல் கேஸஸ் யூஸ் பண்ணுறதுனால 5-20% வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து எஸ்டிமேஷன் ஆஃப் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் தி கம்பஷன் சேம்பர். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ்ஃபுல் கிரிட்டீரியா கிராஸ் செக்ஷனல் சர்ஃபேஸ் லோடிங். இதில் வந்து நம்ம என்ன சார் அதில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பஷன் சேம்பர் இருக்குன்னா கம்பஷன் சேம்பர் வந்து எந்த அளவுக்கு சைஸ் இருக்கணும், அந்த சைஸ் இருந்தால் அந்த மாதிரி ஃபியூல் வந்து நம்ம இன்செர்ட் பண்ண முடியும். அது டைமென்ஷன் பிரகாரம் கொண்டு போய் பங்கர்ஸில் வச்சு கன்வேயர் மூலிமா கொண்டு வந்து கிரேட் ஏரியா மூலியமாக உள்ளே வந்து ஃபீடர் மூலிமா ரன் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ள இன்சைட் ஆஃப் தி ஃபியூல்ஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது அது சைஸ் எந்த டிஃபால்ட் ஆகாமல் கண்டினியூஷன்ஸ் ப்ராசஸ் வில் பி கண்டினியூஷன் இந்த ஸ்டீம் வில் பி எனர்ஜிஸ் வந்து நம்ம கிடைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூமெட்ரிக் லோடிங்கிறது கிவி கீ ஃபியூல்ஸ் டிவைட் பை வி இன்ட்டு மெகாவாட்ஸ் பர் மீட்டர் கியூப். அடுத்து வேறு ஏர்ன்றது
கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் தி ஃபர்னஸ். வின்றது வால்யூம் ஃபர்னஸ், வால்யூம் ஆஃப் ஃபர்னஸ் மீட்டர் கியூப். QFuel fuel power megawatts related of the electrical power QC. Or the QC QFuels and the efficiency of boiler, efficiency of the cycles, efficiency of the boiler efficiency, boiler cycle, the efficiency of the thermodynamics cycle at a given air success. QC associated with the cross-sectional average gas velocity. QV connected to the gas resistance time. And the volume and the surface loading of suspensions fired boiler. இதில் பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் இருக்குது, தௌசண்ட்ஸ் மெகாவாட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வால்யூம் லோடிங் மெகாவாட்ஸ் பர் மீட்டர் கியூப் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கோல் ஆயில் கேஸஸ், இந்த கோல் கம்பேரிசன்ஸ் பார்த்தோன்னா இந்த பாட்டம் ஆஃப் த ஏரியா கோல் கம்பேரிசன் கொடுத்துருக்கோம். தெர்மல் பவரில் பார்த்தீங்கன்னா 1200 மெகாவாட்ஸ் கோல் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்ட் பாய்லர் கொடுக்கும்போது அந்த ஸ்பெசிஃபிக் லோடிங் மெகாவாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் 0510 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்து, இந்த பாட்டம் ஆஃப் தி ஏரியாவில் அர்ஜென்டிக்கில் கொடுத்து எவ்வளோ மெகாவாட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. கோல் கொடுக்கும்போது ஆயில் அண்ட் கேஸஸ். The gradual will be maintain the ratios at the bare limit and the exit temperature, the limit of or tangential the fire pulverized coal boilers. இதில் பார்த்தீங்கன்னா the combustion height 0, 50, 100. அடுத்து தெர்மல் பவர் 100, 1000, 2000 தெர்மல் பவர். பேர்ன் அவுட் லிமிட். எக்ஸிட் டெம்பரேச்சர் 1230 டிகிரி சென்டிகிரேட்டட். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல் கொடுத்துருக்கோம், அது பேர்ன் அவுட் கொடுத்துருக்கோம். எக்ஸிட் டெம்பரேச்சர் உள்ள டெம்பரேச்சர் பார்த்தா 1100 டிகிரி சென்டிகிரேட் தான் மேக்ஸிமம் இருக்கும் ஃபர்னஸ்க்குள்ளே. டைப்ஸ் ஆஃப் ஃபியூயல் யூஸ் டு த டிஃப்ரெண்ட் கம்பஷன் சிஸ்டம். இந்த நேச்சுரல் கேஸஸ் இப்படி தான் சார் இருக்கும். இந்த ரிலேட்டிவ்லி பாய்லர் சேர் echoes the same beneficially effective. இதில் பார்த்தா சைஸ் ஆஃப் கம்பஷன் சேம்பர் ஆஃப் த சேம் தெர்மல் பவர் பாய்லர் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த ஃபியூயல், கேஸ், லிக்விட் அண்ட் சாலிட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேச்சுரல் கேஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து ஆயில் இப்படி தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பஷன் சேம்பர் வந்துருக்கும். அடுத்து நான் ஸ்லாக்டு கோல் பெல்லட்ஸ் இருக்கும். ஸ்லாக்டு கோல் சிப்ஸ் அப்படி தான் இருக்கும். பீட் அண்ட் லிக்னைட் இப்படி தான் சார் இருக்கும். இது ஃபயர் டீப் ஸ்மோக்ஸ். ஏற்கனவே நார்மலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் பாய்லர் இருக்குது. மேக்ஸிமம் ப்ரெஷர் 20 bar, அந்த நம்பர் ஆஃப் த சூப்பர் ஹீட்டட் த ஸ்டீம், கேஸ் அண்ட் ஆயில் த ஃபயர்ட். இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் இதில் பார்த்தா நம்ம இப்படி தான் இருக்கும். ஃபயர் டியூப் பாய்லர் எல்லாமே இப்படி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உள்ளே வாட்டர் நம்ம என்ன பண்ணுறோம், சரௌண்டிங் வாட்டரில் இருக்கும், உள்ளே ஃபயர் கொடுக்கும்போது நம்ம மேலே உள்ள ஃப்ளேம் கொடுக்கும்போது சரௌண்டிங்கில் எல்லா ஏரியாவும் என்ன ஆகும், வாட்டர் ஹீட் ஆகி ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். அதான் ஸ்டீம் அட்டு 150 டிகிரி சென்டிகிரேட் சின்ன வெளியே வாட்டர்ஸ். இதுதான் தட் இஸ் கால்ட் ஆஸ் ஃபயர் டியூப் பாய்லர்ஸ். அது பார்த்தோம்னா வாட்டர் டியூப் பாய்லரை பொறுத்தவரைக்கும் தட் இஸ் கால்ட் ஆஸ் ஃபார் இப்படி தான் இருக்கும். நான் பாய்லர் சொல்லிட்டு இருக்கேன், பட் வாட்டர் டியூப் பாய்லர்ன்றது இப்படி தான் இருக்குது. 3D வியூவில் ஏன்னா நம்ம சிக்மெட்டிக் டயக்ராமில் பார்த்துருக்கோம், இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். வாட்டர் டியூப் பாய்லர் ட்ரம்ஸ் ப்ரெஷர் அப் டு 80 to 100 bar வரைக்கும். சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் ஃபியூல் அந்த கேஸ் ஆயில் சாலிடு. வாட்டர் சர்க்குலேஷன் நேச்சுரல் ஆர் ஃபோர்ஸல் ஸ்ட்ரீம்ஸ் தான் வரும். இதுதான் இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த கம்பஷன்ஸ் இன் பாய்லர். எங்கெங்கெல்லாம் கம்பஷன் ஆகுதுன்னு பாருங்கள், எரிக்கிறதுக்கான இது. அதான் திருப்பி அந்த பாய்லர் டயக்ராம்ஸ் பண்ணுறாங்க. வாட்டர் வால் பாய்லர்ஸ், இந்த லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் இன்ஸ்டாலேஷன்ஸ். இதுதான் இப்போ உள்ள நம்ம நிறைய பவர் பிளான்ட்டில் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். இந்த வாட்டர் வால் பாய்லர்ஸ் தான் இருக்கும். இதில் ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்தோம்னா 80 to 200 bar வரைக்கும் கொடுத்துருக்கோம். அது ஸ்டீம் சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டீம். ஃபியூல் ஆயில் இருக்கலாம், கேஸ் இருக்கலாம், சாலிட் இருக்கலாம். ஃபோர்ஸ்டு வாட்டர் ஸ்டீம் ஃப்ளோ த்ரூ தி டியூப். அப்ளிகேஷன் பவர் பிளான்ட்ஸ். இது இப்படி தான் இந்த நார்மலைஸ் யூஸ்ஃபுல் ஃபார் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் நம்ம பார்த்துட்டோம்னு வச்சிங்களேன், இது பாட்டம் ஏரியாவில் ஒரு என்ன பண்ணுறாங்க, பிலோ டவுன் வால்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அதான் ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம். இது கோல் இன்செர்ட் பண்ணுறதுனால பங்கஸ். இந்த கோல் மூலிமா என்ன ஆகும், நம்ம வரும். அங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலைஸ் யூஸ் பண்ணுறோம். இது பாட்டம் இந்த டேப்பராக இருக்குது பாருங்கள், இது ஹேப்பர்ஸ் நம்பர் 1 ஹேப்பர்ஸ் ஒன்று. அதே போல் எதுக்கு சார் ஆஷ் டைரெக்டாக கீழே ட்ரை பண்ணுறது. ரெண்டாவது ஹேப்பர் எக்கனாமிக்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. மூணாவது ஏர் பிரிகேட்டருக்கு நேராக ஒரு ஹேப்பர் கொடுத்துருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேப்பர் கொடுத்துருக்காங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிட்டேட்ஸ் எக்கனாமிக்ஸ் ஏரியாவுக்கு நேராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாட்டம் ஏரியாஸில் எல்லாம் கலெக்டிங்ஸ் பாயிண்ட் தான். மேலே பார்த்தீங்கன்னா எரிக்கும்போது இந்த பாட்டம் இங்கே பாருங்கள், பாட்டம் ஏரியாவில் நம்ம பேன் பண்ணுறோம். பேன் பண்ணும்போது டாப் ஆஃப் இந்த ரெட்டிஷாக உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காயில்ஸ், இந்த பர்ஃபெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் காயில்ஸ் கொடுத்துருக்கோம். டைப்ஸ் ஆஃப் த காயில் நிறையா இருக்கும்.
இந்த ரெட்டிஷ் லைனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆகும். அந்த ஸ்டீம் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்டீம் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. ரெட் லைன் வந்து உள்ள வாட்டர் வந்து ஸ்டீம் வந்து ப்ரொடக்ஷனாக வெளில போகுது. இந்த ஸ்டீம் ப்ரொடக்ஷன் ஆகுதா, ஸ்டீம் ப்ரொடக்ஷனாக வெளில போகுது, அவுட்லெட் ஆகுது. திரும்பி எங்கே இந்த ரோஸ் கலராக வரதுல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூ கேஸஸோட ஆஷ் வரும். இதெல்லாம் கலெக்ட் ஆகி ஒரு ஏரியாவில் வந்து கரெக்டாக கீழே டவுன்லோடு வரும். திருப்பி வந்து என்ன பண்ணுறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிசிபேட்டர் மூலமா ஏர் பிரிகேட்டர் மூலமா யூஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த நார்மலைஸ்டு யூஸ்ஃபுல் ஃபார் பவர் பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த கேஸ் லிக்விட் சாலிட் பவுடர் ஃபியூல் பேர்னிங் சிஸ்டம் இப்படி தான் இப்போ உள்ள நம்ம எரிச்சா இப்படி தான் வரும். யூஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த பேர்னிங் இந்த அப்ரோப்ரியேட் ஆஃப் த ஃபியூல். சாலிடை பொறுத்தவரைக்கும் ப்ரீ மிக்சட் வித் ஏர் ஸ்டாக்டு த பேர்னிங் அண்ட் த பேர்னிங் த டெக்னிக்ஸ் அண்ட் அப்ளைடு. ஏரும் ஃப்ரீ ஏர் இருக்கணும். அடுத்து வந்து லிக்விடை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஃப்ரீ மிக்ஸ்டு வேப்பரைஸ்டு லோ எக்ஸஸ் ஏர் பேர்னிங் ஸ்டாக்டு பேர்னிங் எம்ப்ளாய்டு. கேஸை பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் காம்ப்ளிகேட்டட் த லேண்ட் approximate the method and employs methods. இது வந்து சாலிட் ஃபியூல் பேர்னிங் சிஸ்டம் வந்து இப்படி தான் சார் இருக்கும். எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள். இந்த கிரேட் ஃபர்னஸ் வந்து சாலிட் ஃபியூல் பேர்னிங் த ரேட் நம்பர் ஆஃப் த இன்டர்னல் எமிஷன்ஸ் கண்ட்ரோல் பல்வரைஸ்டு கோல் அது ஃப்ளூடைஸ்டு பெட் கம்பஷன் இந்த பப்ளிங் சர்க்குலேஷன் பெட். இதில் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. இந்த கிரேட் ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். கிரேட் ஏரியானா இதுதான். இது என்ன பண்ணுவோம், கன்வேயர் மூலம் ட்ராவல் ஆகி மேலே போகும். மேலே போய்ட்டு நார்மலாக வந்து என்ன அதில் எரியும் போது கிரேட் ஏரியா வந்து சாலிடாக கொடுக்கும்போது ஆசிஸ்டெலாம் வந்து எரிஞ்சிட்டு மேலே போகும். ஃபியூல் வந்து நம்ம கொட்டும்போது எரிஞ்சிட்டு மேலே போகும். ஹீட் ப்ரொடக்ஷன் ஆகி ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும் உள்ள வாட்டர்லாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ளூடைஸ்டு பெட் கம்பஷன்ஸ் வந்து இதே தான் இந்த மெத்தட்ஸ். இந்த கம்பஷன்ஸ் சாம்பர் தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப். இதில் 2 டைப்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், இந்த ரெட்டிஷாக உள்ளது வந்து என்ன பண்ணுறோம் ஆஷில் கரெக்டாக ஃப்ளூ கேஸஸ் வெளில போகும். இந்த க்ரீனாக உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் இந்த வந்து சாலிடாக இது ஃபியூலாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் ஹோல்சேல் சீஃப் ஆஃப் இந்த ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கும்போது அந்த ரெட்டிஷாக உள்ளதெல்லாம் எரிஞ்சு மேலே உள்ள வாட்டரை வந்து ஹீட் ஆக்கி எவாப்ரேட் ஆகி ஸ்டீமாக ப்ரொடக்ஷனாக வெளில போகும். அதான் அந்த பப்ளிங் சர்க்குலேஷன்ஸ் பெட்டு சாலிட் ஃபியூல் ஹை பேர்னிங் த ரேட் அண்ட் எமிஷன்ஸ் கண்ட்ரோல்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலைஸில் யூஸ் பண்ணுறது கிரேட் ஃபர்னஸ். இது வந்து என்ன பண்ணுறாங்க பப்ளிங் சர்க்குலேஷன்ஸ் பெட்டுன்னு சொல்லுவாங்க. பப்ளிக் சர்க்குலேஷன் பெட்டு தான் பாட்டம் ஆஃப் தி ஏரியாஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வரைசேஷன் மெத்தட்ஸ் இதே தான். ரெண்டாவது பல்வரைசேஷன் கோல் மெத்தட்ஸ் அதுலேயும் இதே தான் நார்மலைஸில் யூஸ்ஃபுல் ஃபார் பாய்லர். இதுதான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த சாலிட் ஃபியூல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான உள்ள சர்க்குலேஷன்ஸ் கம்பவுண்ட்ஸ் தான் இது. சாலிட் ஃபியூல் பேர்னிங் த சிஸ்டம் இன் அப்ளிகேஷன் பப்ளிங் ஃபியூல் பெட்டு அதான் பிஎஃப்டி பாய்லர் சொல்லுவாங்க. ஃபியூல் பெட்னா அந்த இருக்குது பாருங்கள் இந்த பாட்டம் வந்து ஏரியாவில் எங்கே நம்ம சாலிடு கொட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும் ஹைட்ரா பீம்ஸ் ஃப்ளோர்ஸ். அதுக்கடுத்து பார்த்தா பாட்டம் வந்து ஏரியாவில் எரிக்கும்போது ஃப்ளூடைஸ்டு பெட்டு வரும். இந்த லேண்ட் இங்கே எரிக்கும்போது பாட்டம் வந்து மேலே வந்து ரோஸ் கலராக உள்ளது சூப்பர் கிரேட் காயில் இதுக்கு மேலே போகும். ப்ளூ கலராக உள்ளது பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்க்குலேஷன் உள்ளே இருக்கும்போது இந்த வாட்டர் ஃபுல்லாக ஹீட் ஆகும். மேலே உள்ள சூப்பர் கிரேட் காயிலும் வாட்டர் இருக்கும். ஹாட் வாட்டராக இருக்கும். அந்த ஹாட் வாட்டர் எகைன்ல சடனாக நம்ம ஹீட் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும்னா இந்த ஒரு 200 டிகிரி 150 டிகிரி உள்ள வாட்டர் வந்து ஸ்டீமாக சடனாக ப்ரொடக்ஷன் ஆகும். சூப்பர் கிரேட் காயிலோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் இதான். பஃப்ளிங்ஸ் இந்த கூல்டு ஃபுட்டேஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்னஸ் இருக்குது, சூப்பர் ஹீட்டர் இருக்குது, எகைன் எக்கனாமிக்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் 1 இருக்குது, ஏர் ஃப்ரீ ஹீட்டர் இருக்குது. பாட்டம் ஆஃப் த ஆஷ் கன்வேயர்ஸ் வந்து கீழே செட் பண்ணியிருக்கும். இதுதான் பப்ளிங் ஃபுட்டேஸ் பெட் கம்பஷன்ஸ். அடுத்த காம்பனண்ட் ஆஃப் த எபிசி பாய்லர் ஃப்ளூடைஸ் பெட் கம்பஷன்ஸ் பாய்லர்ன்றது தான் சார். ஃப்ளூடைஸ் பெட்னா இங்கே பாருங்கள் பாட்டம் ஆஃப் த ஏரியாவில் வந்து என்ன கொடுத்துருக்கோம் பெட் ரிமூவல் அண்ட் த க்ளீனிங் மிஷின் எஃப்டி ஃபேன் ஃபோர்ஸ் டிராஃப்ட் ஃபேன் மூலிமா உள்ளே கொடுக்கும்போது என்ன வந்து பாட்டம் ஆஃப் த ஏரியாவில் வந்து ஆஷ் கலெக்டாக வெளில இருக்கும். ஓவர் ஃபயர் மெத்தட்ஸ் இதுதான் நீங்கள் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பவர் பிளான்ட் யூஸ் பண்ணுறது ஃபுல்லேஸ் பெட் கம்பஷன்றது இதுதான். இந்த ஃபியூல் வந்து இந்த ஃபீடர் வந்து மூலயமா உள்ளே வந்து நம்ம கொட்டும்போது எரிஞ்சும். இந்த ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள், ரெட்டாக இருக்கிறது வந்து ஆரஞ்சு கலராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எரிஞ்சு மேலே போகும். ரெட்டாக இருக்கிறது வந்து ஹாட் ஃப்ளூ கேஸஸ் வந்து நான் ஃப்ளேமாக வரும். ஃப்ளேம் வந்து செகண்ட் வந்து என்ன 2வது ஸ்டேஜில் வந்து சூப்பர் ஹீட்டர் காயில் செட் பண்ணியிருக்கோம். அந்த பெண்டாக இருக்குது பாருங்கள் அது மேலே செட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா சடனாக ஸ்டீம் ப்ரொடக்ஷனாக வெளில வருது. திருப்பி எங்கேயும் வந்து ஹாட் ஃப்ளூ கேஸஸ் வந்து ஆஷும் சேர்ந்து தான் மிக்ஸ் ஆகி வரும். ஹாட் ஃப்ளூ கேஸஸில் வரும். ஹாட்டில் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். எக்கனாமிக்ஸில் யூஸ் பண்ணும்போது எக்கனாமிக்ஸில் வந்து ஹாட் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளூ கேஸஸில் வர அந்த வேஸ்ட் ஃபுல்லாகவே ஹேப்பர் மூலமாக ரிலீஸ் ஆகிடும். டேப்பர் ஏரியாவாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் ஹவுஸ்ன்றது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிசிபேட்டர்ஸ். இதில் வந்து அந்த ஆஷ் இந்த உள்ளே வர ஆஷை ஃபுல்லாக வெளில அனுப்பாமல் கலெக்டிங் எமிட்டிங் பாயிண்ட் மூலிமா திருப்பி வந்து எகைன் இந்த 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 4 பாயிண்ட் மூலிமா திருப்பி இந்த பேக் ஹவுஸ் மேலே 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் திருப்பி எங்கே வந்து இருக்கிற டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இண்டியூஸ்டு ஃபேன் வரும். இண்டியூஸ்டு ஃபேன் மூலிமா என்ன பண்ணுவோம்னா மேலே வந்து சிம்னி வழியாக மேலே வெறும் ஃப்ளூ கேஸஸ் அனுப்புவோம். அதில் எந்த வித டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் அது இருக்காது. இதுதான் வந்து ஃப்ளூடைஸ் பெட் கம்பஷனோட மெத்தட்ஸ்.
கேஸ் fuel burning systems. Oil burning system, gas burning system. Oil burning system, gas burning system. இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபியூல் த பேர்னிங் சிஸ்டம். இந்த ஆயில் பேர்னிங் சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஆயில் உள்ள இன்செக்ட் பண்ணுறோம். கொடுக்கும்போது என்ன ஹை பேர்னிங் த ரேட் எமிஷன் கண்ட்ரோல் எக்ஸ்பேன்ஷன் சிஸ்டம். கேஸ் பொறுத்த வரைக்கும் வெரி குட் ஃபியூல்ஸ் அன் எக்கனாமிக்கலி டு த பேன் த பாய்லர் ஃப்ரம் த ஸ்டீம் பவர்டு. இதான் இந்த சைக்காலஜிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறது மெத்தட்ஸ் சரிங்களா. அதனால் வந்து நம்ம சாலிடை பற்றி ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது லிக்விட் அண்ட் கேஸஸ் வந்து we will discuss to நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம வந்து சாலிடு பார்த்தது எல்லாமே என்ன கோத்ரூ பண்ணுவோம். பாய்லர்னால் என்ன, பாய்லர்லேருந்து திருப்பினும் எப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஃபியல் வந்து என்னென்ன மாய்ச்சர் கண்டென்ட்லாம் இருக்கும், அதில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்றது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாலிட் ஃபியூல்ஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அதை யூஸ் பண்ண போகிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த சைக்காலஜியில் தான் ஏபிசி பாய்லர் வந்து யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள், கம்பல்சரியாக அட்டன் பண்ணுங்கள். எல்லா கிளாஸஸும் அட்டன் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ண லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா. அதனால் வந்து எதுவுமே ஒமிட் பண்ணாமல் கிளாஸஸ் வந்து நார்மலைஸ்டாக வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணால் மட்டும்தான் நம்ம கிளாஸஸ் வந்து மெயின்டைன் டு in our next levels.